ஓப்பன் வேர்ல்டு கேம் அதாவது ஜிடிஎஃப்5 இதுமாரி கேம்ஸ்லாம் வந்து மொபைலில் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% விளையாட முடியும். எப்படி எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா ஆஃப்லைன் விளையாடிக்கலாம், அப்படி இல்லைனா லோ அண்ட் டிவைஸில் கூட விளையாட முடியும். க்ளவுட் கேமிங் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். சரி, இந்த வீடியோவில் வந்து PlayStation 3 கேம்ஸ், அதாவது ஜிடிஎஃப்5 வச்சுக்கோங்க, நிறைய கேம்ஸ் இருக்குது PlayStation 3 கேம்ஸ்லாம். இதில் வந்து நம்ம மொபைலுக்கு விளையாட போகிறோம். அதேமாரி இன்னொன்று ஒரு குட் நியூஸு, அதாவது என்ன குட் நியூஸ் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஏடிஎல் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த சேனலே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, iQ Z6 Lite 5G மொபைல் நான் வாங்கியிருக்கேன். அதாவது வந்து நம்ம வந்து இன்ஃபினிக்ஸ்க்கு போகலாம் தான் நினச்சேன். இன்ஃபினிக்ஸ் Note 30 5G மொபைலுக்கு அது 256GB ஸ்டோரேஜ், 16GB ரேம், ஓகேவா, 8GB விர்ச்சுவல் ரேம், 8GB ரேம். சரிங்களா, நம்மளுக்கு ரேம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அதில் செட் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000 கிட்ட 14,000 கிட்ட, அதான் 15,000 கிட்ட வருது. நம்மளால் வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம கைட்ட கிடையாது. நான் அந்த ஃபோனு தான் வாங்கணும்னு நினச்சேன், நம்மளால் கண்டிப்பாக முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா iQ Z6 Lite 5G மொபைல் வாங்கிட்டோம். 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ். நான் PlayStation 2 வந்து ட்ரை பண்ணேன். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து ஒரு கேமாக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை.